அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் மொழியாக உங்களை சந்திக்கிறேன். இந்த நாளிலே யாக்கோபு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 18வது வசனம். எலியா மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது என்று சொல்லுகிறார் யாக்கோபு. அப்போ மறுபடியும் என்ற வார்த்தையை இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்விலே நினைப்பூட்டுகிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில காரியங்களை அடைய வேண்டும் என்பதற்காக, பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபத்தின் மூலமாக அந்த காரியத்தை தெரியப்படுத்தியிருப்போம். காலங்கள் சென்றது, ஆனால் இன்னும் காரியங்கள் கைகூடி வரவில்லை என்று சொல்லி அந்த ஜெபத்தை ஒருவேளை நாம் சோர்ந்து போய் நிறுத்தியிருப்போம். அதே போல் ஆண்டவருடைய காரியங்கள், வேதம் வாசிக்கிறது, ஆராதனைக்கு செல்வது, இப்படி பல விதங்களில் ஊழியம் செய்வது, இப்படி ஆண்டவருக்குரிய காரியங்களில் பல விஷயங்களில் மனதில் வைத்திருந்த அந்த காரியம் நடக்கலை என்பதற்காக நாம் நிறுத்தியிருப்போம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நினைப்பூட்டுகிற காரியம் என்னென்னா, அந்த ஆதியில் இருந்த அந்த அன்பு, ஆதியில் இருந்த உங்களுடைய அர்ப்பணிப்பு, ஆதியில் இருந்த அந்த வேகம், அந்த தாகம், அந்த பசி எல்லாம் எங்கே போயிருச்சு? அதனால் உன் வாழ்க்கையில் எத்தனையோ விதமான இழப்புகளை நீ சந்திச்சிருக்க. ஆண்டவர் நினைப்பூட்டுறார், மறுபடியும் எலியா ஜெபித்தது போல மறுபடியும் எதையெல்லாம் ஆண்டவருக்கென்று செய்த காரியங்களை விட்டு விட்டீர்களோ அதை மீண்டும் தொடங்குங்கள் என்று ஆண்டவர் நினைப்பூட்டுகிறார். ஒருவேளை உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள அந்த உறவில் ரொம்ப நெருக்கமாக இருப்பதற்கு எத்தனையோ விதமான காரியங்களை அன்றைக்கு செய்தீர்கள். காலப்போக்கில் செய்ய மறந்துட்டீங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை பின்னோக்கி இழுத்து சென்று விட்டது. ஆனால் ஆண்டவருடைய அன்பு மட்டும் உங்கள் மேலே வச்சது மாறவே இல்லை. அவருடைய கிருபை உங்களை விட்டு விலகவே இல்லை. அதே அன்பில் தான் சொல்கிறாரு, மறுபடியும் எலியா ஜெபம் பண்ணினான். அந்த ஜெபம் கேட்கப்பட்டது, வானத்திலிருந்து மழை பொழிந்தது, பூமி அதனுடைய பலனை தந்ததாம். அருமையானவர்களே, மீண்டும் நீங்கள் ஆண்டவருக்கென்று கொடுக்கிற நேரத்தை, காரியங்களை செய்து பாருங்கள், கொடுத்து பாருங்கள். நிஜமாகவே உங்களுக்கென்று ஒரு ஆசீர்வாதமான மழை பெய்யும். உங்களுக்குன்னு இந்த பூமியில் வைத்திருக்கிற பலனை நீங்கள் சீக்கிரமாய் அடைவீர்கள். உங்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்கள், காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும். நீங்கள் எந்த இடத்திலும் இனியும் சோர்ந்து போக வேண்டிய, வெட்கப்பட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ ஒரு காரியம் ஆண்டவருடைய சித்தம் சற்று என்னென்னா அவருடைய காலத்தில் நடக்க இருக்கிறது. ஆனால் நம்முடைய அவசரம் என்ன செஞ்சதுன்னா, கோபப்பட்டிருப்போம், விரக்தி அடைஞ்சிருப்போம், ஜெபத்தை நிறுத்தியிருப்போம். அது தேவனுடைய சித்தம் அல்ல. நீங்கள் மறுபடியுமாக ஜெபியுங்கள். உங்களுக்கான வெற்றி உங்களுக்கே தான் வரும். உங்களுக்குன்னு ஆயத்தம் பண்ணி வைத்த அந்த காரியம் உங்கள் கைக்கே வந்து சேரும். உங்களுக்கு முன் குறித்தது நிச்சயமாய் உங்களுக்கே திரும்ப கிடைக்கும். ஆகவே எந்த விதத்தில் சோர்ந்து போகாதீர்கள். அந்த காரியம் நடக்கிற வரை பொறுமையோடு காத்திருந்து ஜெபியுங்கள். ஜெயம் உண்டாகும். நல்ல பிதாவே, எலியா மறுபடியும் ஜெபித்தான். வானத்திலிருந்து மழை பொழிந்தது, பூமி பலனை தந்தது போல நாங்கள் எதையெல்லாம் விட்டோமோ அதை மீண்டும் பிடித்து கொள்ள நாங்கள் ஆசைப்படுகிறோம். அதை ஆண்டவரே நாங்கள் செய்கிற போது மீண்டும் எங்களுக்கான காரியங்களை கர்த்தர் தாமே தருகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்வும் அப்படிப்பட்ட நிலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.